வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை முத்தி போச்சு, விலகும் விசிக, வேதனையில் திமுக. ஏன்பா அடித்தா கூட அவங்க வெளியே போக மாட்டாங்க, விசிக விலகுகிறதுன்னு சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. முதல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சங்க தமிழன் அவர்கள் பேட்டி அளித்திருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் கேட்டு வாங்க. அதற்கு பிறகு நான் தலைப்பு வச்சிருப்பதற்கான விளக்கத்தை உங்ககிட்ட அழகா சொல்லுகின்றேன். ஓப்பனா சொல்றேங்க, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களே, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்கள்ட்ட ஒன்றும் பிச்சை எடுக்கல. நாங்க ரைட்டா, எங்களுக்கு 2 எம்பி நாங்கள் ஜெயிச்சிருக்கோமா ஜெயிக்கலையா? உங்களுடைய கூட்டணி ஜெயிச்சோம், அதுக்கு உங்களுடைய உதவி இருக்கு. ஆனால் நீங்க 2 எம்பி போக 37 எம்பி ஜெயிச்சிங்களே அந்த காலகட்டத்தில். 37 எங்க ஓட்டு இருக்குல்ல. இப்போ நான் மதுரைக்காரன், மதுரை ஒரு எம்பி ஜெயிச்சிருந்தாலும் சங்கத்தமிழ் ஓட்டு இருக்கா இல்லையா? சங்கத்தமிழமே பல விடுதலை சிறுத்தை ஓட்டு போட்டிருக்கான்ல. இது எல்லாத்துக்கும் தகுமில்ல. ஏன் இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் முதல்வராக உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம்னு நீ 2021 எங்க தலைவரோட நிகழ்ச்சி நீங்க சொல்லலையா? சும்மா டீ பண்ண கொடுத்து எங்களை ஏமாத்துன்னு நினைக்காதீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். சங்கத்தமிழன் அவர்கள் கேட்பது நியாயமான விஷயங்கள்ங்க. ஏன்னா திமுக மட்டுமா கூட்டணியில் இருந்து கொண்டு உழைக்கிறது? இப்போ தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்துச்சு. கூட்டணிக்குள்ள யார் அழைத்து வந்தது? விசிகாவா திமுகவா? அப்போ விசிகாவை நம்பி தான் தேமுதிக கூட்டு வந்தாங்களா? இல்ல விசிக விட்டு கொடுக்கும் என்று சொல்லிட்டு தேமுதிகவுக்கு உறுதி அளிச்சாங்களா? 9 ஆண்டு காலம் ஒன்னா இருக்கின்ற கட்சிக்கு தொகுதியை குறைத்து கொடுத்து இன்னைக்கு கூட்டணிக்குள்ள வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகளை கொடுப்போம்னு சொல்றது, அடிச்சாலும் உதைச்சாலும் கூடவே இருப்பாங்க அப்படின்னு இங்க விசிகாவை குறைத்து மதிப்பிடுவது விசிக தொண்டருடைய தன்மானத்தை கிளற மாதிரி இல்ல? இப்படி தன்மானம் உள்ள ஒவ்வொரு விசிக தொண்டரும் விசிகாவுக்கு குறைந்த தொகுதி கொடுத்து தேமுதிகவுக்கு அதிக தொகுதி கொடுத்தாங்கன்னா திமுக கூட்டணியில் தான் விசிக இருக்கும். ஆனால் மனதளவுல திமுக கூட்டணி விட்டு விலகியே இருப்பார்கள் இந்த விசிக தொண்டர்களும் நிர்வாகிகளும். எவ்வளவுதான் உழைத்தாலும் சரி, திமுக நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது கிடையாது. பட்டியல் இனத்தவருக்கு எதிராக திமுக ஆட்சியில் எவ்வளவு கொடுமைகள் நடந்தது, அவற்றையெல்லாம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக திமுக அரசாங்கத்துக்கு நாம என்னைக்காவது நெருக்கடி கொடுத்துருக்குமா? எங்கேயாவது அசம்பாவிதம் நடந்தா திமுக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா நம்ம குரல் கொடுத்துருக்கிறோம். அந்த ஊர் மேல அளவா பழி போட்டிருக்கோம். அந்த ஊர் ஒட்டுமொத்தமாக ஆணவ சாதியா இருக்கிறாங்க. அதனால தலித்துகளை ஒடுக்குகின்றார்கள். இன்னும் மனித சமூகமானது சாதி பிடியில் இருக்கிறது. சமுதாயமானது மனம் திரும்பாத வரைக்கும் சாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மேலையும் ஒட்டுமொத்த உலகம் மேலையும் நாம பழிய தூக்கி போட்டுட்டு திமுகவை காப்பாத்திக்கிட்டு வந்தோம். ஆனால் திமுக நினைச்சா சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் திமுக மெத்தனமாக செயல்படுகிறது. பட்டியல் இனத்தவர் வளர்ந்து விடக்கூடாது, அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது, அடங்கியே இருக்கணும். அவங்க குரல் உயர்ந்தால், அவங்க தலைமை ஏற்றால், அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வரணும் என்பதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க முடிவு பண்ணுகின்ற இடத்துல நாம போய் என்ன பண்ண முடியும்? அதனால் திருமாவளவனை தவிர்த்து விட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நிலையில விசிகாவையும் வளர்த்தக்கூடாது, தலித்து மக்களையும் வளர்த்தக்கூடாது என்பதற்காக திமுக செயல்படுகிறது அப்படின்னு என்னைக்காவது விமர்சனம் வச்சிருக்குமா? ஆனா இதுதானே கல யதார்த்தம். திமுக விசிகாவை வளர விடாம பார்த்துக்கொண்டு தானே நிஜம். பட்டியலினத்த மக்கள் அரசியல் அறிவு பெற்றுக்கூடாது, அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது, தமிழக அரசியலை கூர்ந்து கவனித்து விடக் கூடாது. நாம யார் பக்கம் சாய்கின்றோமோ அவங்க தான் வெற்றி பெறுகின்றார்கள். அப்போ நமக்கான அங்கீகாரம் என்ன கிடைத்திருக்குது அப்படின்னு அந்த மக்கள் சிந்தித்து விடக் கூடாது என்பதுதானே உண்மையாக இருக்குது திமுக எண்ணம். ஆனால் இத்தனை உண்மைகளும் மறைத்துவிட்டு திமுக பட்டியலினத்தவர் மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற போதெல்லாம் நாங்க மக்கள் மேல ஒட்டுமொத்தமா பழைய போட்டு திமுகவை காப்பாற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எவ்வளவுதான் துன்ப துயரங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் மறைத்து விட்டு நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா போல. ஏன்பா வாக்கு கேட்கும் போது வந்த திருமாவளவா இப்ப மீண்டும் 2026 வாக்கு கேட்க வந்திருக்கிற? நாங்க வதைப்படுகின்ற போதும் இந்த அரசாங்கத்தினால் ஒடுக்கப்படுகின்ற போதும் எங்க போனேன்னு தெரியலையாப்பா. ஓட்டையெல்லாம் உடைச்சாங்க. அந்த தருணத்துல நீ எங்க இருந்தனே தெரியல. திமுகவுக்கு முட்டு கொடுத்திருந்த, ஆனா இப்ப மட்டும் வாக்கு வந்து கேட்கறியே அப்படின்னு சாதிக்காரங்க எங்களை பல்லு மேல நாக்கு போட்டு கேள்வி கேட்கின்ற போதெல்லாம்
அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட சொன்னமே. ஆனா எங்களை போய் நீங்க குறைத்து இப்படி மதிப்பிடுகின்றீர்களே, இது நியாயமா இருக்குமா அப்படின்னு என்னைக்காவது திமுகவை நாங்க கேட்டிருப்போமா? அந்த அளவுக்கு கூட்டணி விசுவாசத்துடன் இருக்கின்ற பொழுது ஏயா சாமி இப்ப திடீர்னு எங்களுக்கு தொகுதியை குறைத்து கொடுத்த, இப்படி அநியாயங்கள் அடுக்கடுக்காக நிகழ்கின்ற பொழுது, குரலற்றவர்களாக இவர்கள் இருக்கின்ற பொழுது, திமுக தலைமை கிட்ட போய் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தாத பொழுது, விசிகாவினரும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டியல் இனத்தவரும் திமுகவிடம் இருந்து விலகி நிற்பார்களா இல்லையா? மனதளவில் விலகி நிற்கின்ற பொழுது என்ன நடக்கும்? ஆனா திமுக ஓட்டு போட்டு என்னையா ஆச்சு? நாம விஜய்க்கு ஓட்டு போடுவோம், நமக்கு பாஜக தானே பிடிக்காது, ஏன் விஜய்க்கு போடக்கூடாது அப்படின்னு பட்டியல் இனத்து மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னா, ஆண்டாண்டு காலமாக அதிகாரம் பெற்றது சிறுபான்மையர் மற்றும் பட்டியல் இனத்தவருடைய வாக்குனால தானே திமுக. இன்னைக்கு பிரதான வாக்கே இல்லை என்றால் திமுக தோக்காதா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மனதளவுல இன்னைக்கு விசிக தொண்டர்கள் மொத்தமாக விலகி விட்டார்கள். அவங்க கேட்கறாங்களா இல்லைங்களா? நியாயமா? ஏம்பா மதுரையில சங்க தமிழன் இருக்கின்றான், மதுரையில திமுக ஒரு எம்பி ஜெயிச்சிருக்குன்னா அங்க எங்க வாக்கு இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, விசிகாவினரை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது, காங்கிரஸுக்கு எவ்வளவு வாக்கு இருக்கிறது, எவ்வளவு நிர்வாகி இருக்கின்றார்கள், தமிழகம் முழுவதும் கட்டமைப்பு இருக்கிறதா, எங்களுக்கு இருக்குதா அவங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது ஏகப்பட்ட கேள்வி கணைகளை தொடுக்கின்றனர் விசிகாவினர். உங்க எல்லாருக்குமே தெரியும், காங்கிரசுடன் இப்படிதான் நீயா நானா போட்டி. கடைசியில ப. சிதம்பரம் அவர்கள் குறுக்க புகுந்து எதையோ பேசி கூட்டணியை இறுதி செய்து விட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது ஜெல்லா இருக்குதா? கீழ்மட்டம் வரைக்கும் எந்த விதமான இணக்கமும் இல்லாம இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நேற்று ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். என்ன பதிவு தெரியுமா? கடலூர் மருத்துவமனையில, இத்தனைக்கும் மாவட்ட தலைமை மருத்துவமனை, அந்த தலைமை மருத்துவமனையில ஜெனரேட்டர் இல்லை. ஜெனரேட்டர் இல்லாத காரணத்தினால அங்க 4 மணி நேரம் மின்வெட்டு, 4 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதனால அங்க டார்ச் லைட் மூலமாகத்தான் மருத்துவமே பார்த்திருக்காங்க. எத்தனை பேர் எமர்ஜென்சில இருந்திருப்பாங்க, எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியதா இருக்கும், அப்போ எவ்வளவு பேருக்கு உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். இப்படிதான் இருக்கிறது தமிழகத்துல பெரும்பான்மையான மருத்துவமனை. இந்த யோகியத்துல நம்ம 2026 தமிழக மக்கள் மத்தியில போய் வாக்கு கேட்டோம்னா எவன் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையை அடிப்படையா வைத்து திமுக அரசாங்கம் மொத்தமாக ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது அப்படின்னு இன்னைக்கும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுக எதிராக ட்வீட் போட்டிருக்காரு. கடலூர் மருத்துவமனையினுடைய அவலங்களை பாலிமரானது படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அதை மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தை டேக் பண்ணி, என்னடா ஆட்சி நடக்கிறது, ஒரு மருத்துவமனைக்கு ஜெனரேட் குடும்படா வாங்கி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு காரி துப்புற மாதிரி இருக்கிறது. ஆனா கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏ வெற்றி பெற்றுக்கலாம்பா, அவர் மீது குறை சொல்லியிருக்கலாம்பா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அப்படி ஒன்றும் தெரியலையே. அங்க திமுக காரன் தான் வெற்றி பெற்றிருக்கான், ரெண்டாவது விசிக காரங்க தான் அந்த வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் துணை மேயராகவும் இருக்காங்க விசிக காரங்க, திமுக காரங்க எம்எல்ஏவும் இருக்கிறாங்க. ஸோ 2 பேரையும் வச்சு செய்கிறாரு. காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி உருவானாலும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கல. எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. நாம சமூக நீதியை காப்பாற்றக்கூடியவங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக செய்யக்கூடியவங்க, ஜனநாயகத்தை காப்பாற்றி இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றி எல்லா இன மக்களும் ஒற்றுமையா வாழத்துக்கு வழிவகை செய்வதே காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அப்படின்னு வாழ்த்த வேண்டிய நம்முடைய ராகுல் காந்தி எங்கே? இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 முறைக்கு மேலாக பிரச்சாரத்துக்கு வந்துட்டாரு. அதோட ஒன்னு பாருங்களேன், அமித்ஷா அவர்களும் வந்துட்டாரு. ஏன் அமித்ஷாவை மீண்டும் குறிப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, 5 மாநில தேர்தல் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு அமித்ஷா தான். டெய்லி ஏதாவது ஒரு மாநில தேர்தல் வேலையை அவர் பார்த்துட்டே இருப்பார். பிற மாநிலத்துக்கு பிரச்சாரத்தை கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா ராகுல் காந்தி அவரு ஃப்ரீயா இருக்கார். தேர்தல் வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க காங்கிரஸ் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்தெந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆனது யார் தலைமையில் கூட்டணி இருக்குதோ அதை அந்தந்த மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களே பார்த்துக்கிறாங்க. அகில இந்திய தலைமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்ப ஃப்ரீயா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழகத்துக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து போயிருக்கலாம் இல்ல? ஏன்பா கேரளாவுக்குலாம் வராருப்பா அடிக்கடி பிரச்சாரத்துக்கு. பினராயி விஜயன் அவர்களை கழுவி ஊத்துறாருப்பா. அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா, ஏன் 1 கிலோமீட்டர் இருக்குமா தமிழ்நாடு, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரு. அங்க கூட ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு போயிருக்கலாமே, இல்ல சென்னைக்கு ஒரு ஃபிளைட் பிடிச்சிட்டு வந்து போயிருக்கலாமே. கேரளாவுக்கு வர முடிந்த ராகுல் காந்தியால தமிழகத்துக்கு ஏன் வர முடியல? சோ இப்படி கீழ்மட்டம் வரைக்கும்
கூட்டணி உருவானாலும் பிரிந்தே நிற்கின்றார்கள் திமுக காங்கிரஸ். அதே மாதிரிதான் இன்னைக்கு விசிகாவும் உரிய மரியாதை திமுக தராத காரணத்தினால, வார்த்தை போர் முத்தி போனதனால கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களும் இன்னைக்கு வேதனை இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில விசிகாவே இருந்தாலும் அதற்கு நாம் ஏன் ஓட்டு போனோம் என்று மனதளவில் விலகியே நிற்கின்றார்கள். இப்படி திமுக பொறுத்த வரைக்கும் 24 கட்சி கூட்டணி, அந்த கட்சி வந்துச்சு இந்த கட்சி வந்துச்சு என்று பெருமையா பேசினாலும் வாக்கு வங்கி உள்ள கட்சியை மதிக்க தெரியாம இன்னைக்கு வேதனைப்படுத்துறதுனால மனதளவுல எல்லாருமே விலகி நிற்கின்றார்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு விழுகின்ற 4 வாக்குல விசிகாவுக்கு 1 வாக்கு இருக்குது. அப்போ தமிழகத்துல 25% திமுக வெற்றி பெறுதுன்னா அதுக்கு விசிக வாக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பலம் என்ன தெரியுமா, திமுக 4 ஓட்டு வாங்கிச்சுன்னா அதுல 1 ஓட்டு விசிகாயா அப்படின்னு சொல்லியிருந்தார். கௌரவமா எங்களுக்கு தொகுதியை கொடுக்கணும் என்பதற்காக தான் ஆதி காலத்துல இருந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். அதிகாரம் கொடுங்க, ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் தூரம் ஒதுக்கி வைத்து விட்டு நியாயமான தொகுதி பங்களிப்பு இருக்கும் என்று நினைச்சாரு. ஆனா அதுவும் திமுக கிட்ட கிடைக்காது என்பதனால இன்னைக்கு விசிகாவினரை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை காட்டி எங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்களே. இப்ப தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டங்கோ, இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல என்ன பேச போறாங்க தெரியுமா, திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வாங்கம்மா அப்படின்னு அழைத்து 10 தொகுதி தரோம், ஒரு மேலவை எம்பி தரோம் என்று வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் 10 தொகுதியெல்லாம் தர முடியாது, உங்களுக்கு 10 தொகுதி தந்தோம்னா விசிக 7 தொகுதியை ஏற்றுக்கொள்ளாது, அதனால விசிகாவுக்கு 7 தொகுதி தரம் இல்லையா, அதே தொகுதியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தேமுதிகவை நிர்பந்திக்கிறாங்க. ஆனா தேமுதிக நேற்று ஒரு பேட்டி அளித்திருக்கிறது, சொன்ன மாதிரி 10 தொகுதியை தரணும், இல்லையா நாங்க கூட்டணி விட்டு வெளியேறுவோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு அழகா பிரேமலதா அவர்கள் பேரம் பேசுறாங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அன்னைக்கே திமுக கூட்டணியில் தான் இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தணும், நாங்க விஜய் பக்கம் போக போறோம்னு சொல்லல, அதிமுக பக்கம் போக போறோம்னு சொல்லல, நாங்க எல்லா கூட்டணி கதவும் சாத்தி விட்டோம், நாங்க தான் இந்த கூட்டணியை உருவாக்கணும், நாங்க உருவாக்கின கூட்டணி விட்டுட்டு நாங்க எங்க போறது, இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கூட்டணியை முதலாக டிக் அடிச்சவங்க நாங்க தான். அதோட போச்சுன்னா பல பத்திரிகையாளர்களும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கிங் மேக்கரா இருப்பார், அவர் நினைச்சாருன்னா இந்த அரசியலையே சேஞ்ச் பண்ணலாம், கேம் சேஞ்சரா இருப்பார் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இவ்வளவு அதிகாரங்களும் இவ்வளவு வாய்ப்புகளும் இருக்கின்ற பொழுது கூட திமுக கூட்டணி தான் உறுதியா நின்னோம். ஆனா அதுக்கான மரியாதை நீங்க கொடுத்தீங்களா? ஆனால் நேத்து வரைக்கும் தேமுதிக யார்கிட்ட பேசியிருந்தாங்க, முந்தினத்து வரைக்கும் யார்கிட்ட உறவாடிக்கிட்டு இருந்தாங்க, யார்கிட்ட பேரம் பேசியிருந்தாங்க. சோ இப்படி அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட உறுதியா தேமுதிக திமுக கூட்டணியில் இருக்காது என்ற உத்தரவாதம் இல்லாத பொழுது அவங்களுக்கு 10 தொகுதி ஒரு மேலவை எம்பி, நாங்க இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், பாஜக அதிமுக கூட்டணி துவக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நயவஞ்சக வேலையெல்லாம் பார்க்கிறோம், நம்பிக்கை துரோகம் எல்லாம் செய்யறோம் அந்த கூட்டணிக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் எங்களை நீங்க மதிக்கின்ற மதிப்பு எப்படி இருக்குது, எங்களை பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு விசிக தொண்டர்கள் வகை வகையாக கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். சோ என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாஜக பாமகவை காரணமா காட்டி திமுக கொடுக்கின்ற தொகுதியை வாங்கிக்குவார். நிச்சயமா எனக்கு தெரிந்து இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் கூட்டணி உறுதியாகிட்டு இருக்கும், கொடுக்கிற தொகுதியை வாங்கிக்கினேன் அப்படின்னு தலையாட்டிட்டு கூட இருக்கலாம். ஆனால் கீழ்மட்டம் வரைக்கும் விசிகாவினர் விலகியே நிற்கின்றார்கள். ஒரு துளி கூட திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தெரியல. இப்படி கண்டபடி வார்த்தையை விட்டுட்ட பிறகு மீண்டும் விசிகாவினர் திமுகவுடன் இணங்கி எப்படி வேலை பார்ப்பாங்க? நாளைக்கு தலைவர் சொல்லிடுவாரு, எல்லாரும் மன வேற்றுமை இன்றி திமுகவுடன் இணைந்தே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனால் திமுக காரன் இப்படி வார்த்தையை விட்டுட்ட பிறகு எப்படி உங்கெல்லாம் கூட்டணிக்கு அழைப்பான்? இல்ல பிரச்சாரத்துக்கு அழைப்பான். உங்க எல்லாருக்குமே தெரியுமே, இன்னைக்கே ஓபிசி மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த இடத்தெல்லாம் திருமாவளவன் போட்டோ இல்லாத போஸ்டர் ஓட்டுறாங்க திமுக காரங்க. இப்படி யார் இருந்தா வாக்கு வரும், எந்த இடத்துல திருமாவளவன் இருந்தா வாக்கு வரும் அப்படின்னு பார்த்து பார்த்து போஸ்டர் அடிச்சு ரெடியா வச்சிருந்துக்கிட்டு திருமாவளவன் அவரை கேவலப்படுத்தக்கூடிய திமுக கூட்டணி தொடர்பாக விசிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பாங்களா? அதனால எனக்கு தெரிந்து விசிக கூட்டணியில தொடரலாம், கொடுக்கிற 6 தொகுதியை வாங்கிக்கலாம், திமுக யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுதோ அவங்களுக்கு அந்த 6 தொகுதியை கொடுக்கலாம், தேர்தல் காலத்தில் பணியாற்றலாம். ஆனால் 2021 2024
இணக்கமாக திமுகவுக்கு வாக்கு வந்த மாதிரி இந்த முறை வாக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம தேமுதிகவை சேர்த்து விசிகாவை வேதனைப்படுத்தி விழ வேண்டிய வாக்குகளை திமுக கெடுத்துக்குச்சு. ஸோ திமுக தோல்வியடைவதற்கு எவ்வளவு பெரிய காரணங்கள் இருந்தாலும், எத்தனை காரணங்கள் இருந்தாலும், விசிக ஒற்றுமையாக மனம் ஒத்து களத்தில் வேலை பார்க்காம விலகி நின்றதன் மூலமாக விசிக தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிக்காத காரணத்தினால, விசிக ஓட்டு திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாததுனால திமுக இந்த தொகுதியெல்லாம் தோத்துதுன்னு சொல்லிட்டு சில தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு விசிகவினர் திமுகவுக்கு வேட்டு வைக்க போறாங்க. உள்ள தளவுல எந்த கம்மு போட்டாலும் ஒட்ட முடியாத அளவுக்கு வார்த்தைகளை சமூக வலைதளத்துல திமுக எதிராக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக தலைமைக்கு எதிராக விடுறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவினருக்கு எதிராக வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் தான் திருமாவளவன் வளர்ந்து விடக்கூடாது என்று தடுக்கின்றார்கள், இவர்கள் தான் திருமாவளவனுக்கு அதிக தொகுதி கொடுத்து விடக்கூடாது என்று சரி செய்கின்றார்கள் சொல்லிட்டு சில பேரை அடையாளப்படுத்தி அவங்கள வச்சு செய்யறாங்க. இப்படி வச்சு செய்கின்ற போது அந்த திமுக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் விசிகவினரை கூப்பிட்டு எப்படியா பிரச்சாரத்துக்கு போவாரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் விலகினது தான் திமுக வீழ்ச்சி தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. எத்தனையோ காரணங்களால தோக்குதோ இல்லையோ, விசிகவாலும் திமுக தோக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.